மாதம் வந்து 10,000 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் அடிச்சிட்ருக்கோம். அதனால் என் மாமனார் புலம்பிகிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்க்கணும், ஈவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன விலாக்லன்னு நினைக்கிறேன், சாரி போன வீடியோலையும் நினைக்கிறேன், நம்ம ஈவி வாங்கிட்டோம். ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அதை பேப்பரில் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, ஸ்கூட்டி டைப்பில் வேணும். யூஸ்வலாக ஈவினா ஸ்கூட்டி டைப்பில் தான் நான் பார்த்துருக்கேன், அதனால் ஸ்கூட்டி டைப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டேன். நான் வந்தது என்னமோ ராயல் என்ஃபீல்டு வெயிட்டுக்கு இருக்கிற ஒரு வண்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம். நான் தான் சொல்லிட்டேன்ல, ஃபர்ஸ்ட் லுக் எனக்கு வந்து போஸ்டரில் பார்க்கும்போது பிடிக்கல, ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் அப்போவுமே அடமெண்ட்டாக எனக்கு ஸ்கூட்டி வேண்டாம், நம்ம வந்து காட்டு வேலைக்கெல்லாம் வந்து எக்ஸல் மாதிரி இருக்கிற ஒரு வண்டி தான் வேணும், ஆனால் கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஃபார்ச்சுனேட்லி மச்சான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த வண்டி கிடச்சிருச்சு. மாதிரி டீல் க்ரீன், மிலிட்ரி க்ரீன் அண்ட் பிளாக் மாதிரி வண்டி ஓட்டி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வந்து இப்போது பால் ஊற்றுறதுக்காக சொசைட்டி போயிருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். மச்சானோட அந்த வண்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் அதுக்கப்புறம் வந்து வண்டி வாங்கினதுக்கப்புறம் சித்திரக்கனிக்கு தான் எடுத்தோம். சித்திரக்கனிக்கு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி தான் எடுத்தோம். இல்லை ஹைலைட் என்னென்னா, அன்னைக்கு வந்து நான் சும்மா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஓட்டி பார்த்தேன். அப்புறம் வந்து துர்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அவ்வளோதான். புதுசு அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அதனால கூட வந்து இது நல்லா இருக்குதோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு பால் கறக்கிறதுக்கு மச்சா வர்றப்பவே தொத்திட்டு வந்துட்டேன் தோப்புக்கு. சரி எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு. நான் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஈவிஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும்னா, இந்த பிரேக்கு மேலே போய் கீழே வரும்ல, அதுலையெல்லாம் பார்க்கும்போது டப்புன்னு அடிக்கும், சடக்குன்னு இறங்கின மாதிரி இருக்கும். ஆனால் இதோட சஸ்பென்ஷன் சூப்பர். எனக்கு வந்து இந்த வண்டியோட ஹார்டு டேர்ம்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் தெரியாது, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. நான் வந்து வர்ற வரைக்கும் வந்து மச்சா உங்கள் சாய்ஸ் நல்லா இருக்குது மச்சா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஏன்னா வர்றது தெரியல, போகிறது தெரியல. வண்டி வந்து அவ்வளோ கிளாரிட்டி. 180 கிலோமீட்டர் வந்து நமக்கு மைலேஜ் கிடைக்கும். இதில் வந்து 3 மோடு இருக்குது. நான் வந்து 3rd மோட்லாம் யூஸ் பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சு மச்சான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஒரே நிமிஷம். ஆனால் ஃபஸ்ட்டு மோடில் மட்டும்தான் ஓட்டியிருக்கேன். அதுவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. 40 கிலோமீட்டர்ஸ் என்னமோ வந்து ஃபஸ்ட்டு மோடுன்னு நினைக்கிறேன், 60 கிலோமீட்டர்ஸோ வந்து செகண்டு, 3rd வந்து ஃபுல் பொட்டன்ஷியல். அது வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்னு சொல்லியிருக்காங்க. பட் எனிவேஸ் ட்ரை பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஒன்று என்னென்னா, we have bought this baby. ரொம்ப சூப்பராக இருக்குது. சப்போஸ் ஈவி வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வண்டி போயிட்டோம் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வந்து சொல்ல மறந்துட்டேன், இந்த கம்பெனி வந்து பெரிய பிராண்டான கம்பெனி அப்படின்லாம் சொல்ல முடியாது. இட் இஸ் அ கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி. ஏன் வந்து அப்போ பெரிய கம்பெனி எடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு கோயம்புத்தூர் பேஸில் வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வளருது அப்படின்னா அதை நம்ம ஆதரிக்கிறது, அதை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது வந்து நம்மளோட ரீஜனை டெவலப் பண்ணுற மாதிரி, தமிழ்நாட்டை டெவலப் பண்ணுற மாதிரி. அதனால் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சுது. ஓலா, ஆம்பியர், இந்த மாதிரிலாம் நிறைய வந்து சொன்னாங்க. ஆனால் ஃபைனலி we made it to only this brand. இந்த பிராண்டில் வந்து 60,000லேருந்து வேரியன்ஸ் இருக்குது. ஸ்கூட்டி டைப்லேயும் இருக்குது, இந்த மாதிரி ஹெவி லிஃப்டிங் டைப்லேயும் இருக்குது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த வண்டி கீழேருந்து மேலே உட்காரோம்ல, அதுவே ஹைட்டாக இருக்குது. என்னோடய ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர். நானே வந்து லைட்டாக காலுன்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான், அந்த அளவுக்கு ஹைட் இருக்குது. ஏன் ஹைட் இருக்குது, இவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் மச்சாட்ட கேட்கும்போது என்ன சொன்னாப்புலனா, அது என்னது, வெயிட்டு வந்து கிட்டத்தட்ட 300 கிலோ வரைக்கும் இதில் வைக்கலாம். சப்போஸ் 300 கிலோ நம்ம வைக்கும்போது அது வந்து உட்காந்துடக்கூடாது, நிலத்தோடு வந்துடக்கூடாது, அப்படிங்கிறதுக்காக வந்து இவ்வளோ ஹைட் ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சார்ஜிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி வந்த வேரியண்ட் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகணும் அப்படின்னா 5 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. இது வந்து அப்டேட்டட் வெர்ஷனாக
நம்ம வந்து போட்டால் 2.5 மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. நம்ம எடுத்திருக்க வேரியண்ட் வந்து அதோட காஸ்ட் வந்து 1,50,000 என்னமோ சொன்னாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் இதில் எடுக்கல, ரெடி கேஷில் எடுக்கல, இஎம்ஐயில் எடுத்திருக்கோம். அது என்னென்னா இது வந்து 2 இயர்ஸ் இஎம்ஐ. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்து 2 எக்ஸல் இருந்துச்சு. அந்த எக்ஸல் வந்து ஒரு எக்ஸல், இன்னொன்று வந்து ஹெவி டியூட்டி வேரியண்ட்டு. ரெண்டையும் வந்து 20,000க்கு வந்து கொடுத்துட்டு மிச்சத்துக்கு வந்து ஒரு 5,000 என்னமோ கட்டினாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாம் வந்து லோனில் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஏன் லோன் போனோம் அப்படின்னா, யூஸ்வலாக இது வந்து லயபிலிட்டி. இந்த லயபிலிட்டிக்கு வந்து நம்ம கையில் இருக்க காசை போட்டு அதை வாங்கறதுக்கு எப்படியோ நான் தான் சொன்னேன்ல 10,000 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் அடிக்கிறோம். அந்த 10,000 ரூபாய்க்கு பதிலாக 7,000 ரூபா வந்து இஎம்ஐ கட்டிக்கலாம். நம்மளுக்கு 3,000 மிச்சம். அது 2 வருஷம் கட்டணும். 5 வருஷம் வாரண்ட்டி இருக்குது இந்த வண்டிக்கு. அதனால் we went for EMI, which actually a best option comparatively. ஓகே, நான் இதை வந்து இதோட சேர்த்து மச்சான் வந்து வர்ற அந்த வீடியோ வந்து கிளிப்பை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இது ஃபைனல் ரிவீல். இந்த பிராண்ட் பேர் வந்து BNC. அப்புறம் அந்த வேரியண்ட் பேர், வண்டியோட வேரியண்ட் பேர் சேலஞ்சர்.